PCOS இப்ப PMOS அப்படின்னு மாத்திட்டாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இதை நாங்கள் பல காலமாக பேலியோ டயட்டில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். PCOSன்றது பாலிசிஸ்டிக் ஓரியன் சிண்ட்ரோம்ன்ற பேர். அது வெறும் ஓவரியில் ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்குதா இல்லையான்றதை பார்த்து இருந்தால் மட்டும்தான் ஒத்துப்பேன், இல்லைன்னா தேவையில்லை. இருந்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதுக்கு ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இருந்த ஏரியா தான் இது. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓவரிஸையும் பாதிக்கும். ஓவரிஸை மட்டும்தான் பாதிக்கும் இல்லை, உடம்புல பல இடங்களில் பாதிக்கும். பருவறது கூட PCOS உடைய இப்போ இருக்கிற டெர்மினாலஜி படி PMOS இருக்கிறது தான். இட் இஸ் அ பெட்டர் டெர்மினாலஜின்னு சொல்லுவேன். ஸ்டில் இட் இல் நாட் ரைட் டெர்மினாலஜி. ஏன்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மென்னுக்கும் உண்டு. அது ஓவேரியன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்களை இங்கேயும் பிறந்துடுறாங்க. மென்னுக்கும் அதே சிம்டம்ஸ் ஓவரி இல்லாமல் பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்க தான் செய்யுது. ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இது பல எண்டோக்ரைன் ஆர்கன்ஸோட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுனால இந்த நேம் இஸ் அ பெட்டர் நேம் தன் PCOS. ஓவரியில் சிஸ்டர் இருக்கிற வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் பரு வரும்போதே இதோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.